a² + b² into straight roadன்னு சொல்லிட்டு மேக்ஸ் சார் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. ஒரு ஹியூமனுக்கு வி வாண்ட் டு கார்டியோ இருந்தால் தான் கட்டினா கைஃப் கிடைக்கும். இவ வந்து ட்ரெயினில் வர கரண்ட் கம்பி வர்றது அப்படியே ஸ்டக்குன்னு பிடிக்கிறவ. மீரா ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு இருக்கேன் ஹெல்மெட்டுக்கு. அதனால ஹெல்மெட்டில் வந்துட்டு இம்மாந்து கூந்தல் வளர்றதுக்கு. ஏய் என்ன கொல்லிமலைக்கு வரோம் முடி பிக்கிற இல்லை புரியல. சூனி வைக்கிறதுக்கு ஏதோ ரெடி பண்ணிட்டியாடி, உன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறன்ட்டு பாரு. நான் எனக்கு என் உடம்புல ரத்தம் கட்டினது சட்டையிலே தெரியுது. ரத்த கலர்ல இருக்குது பேர் சட்டை. அப்புறம் என்னடி ஒன்னு ஜாம்பியா உனக்கு வந்து பச்சை கலர் ப்ளூ கலர்ல இருக்கிறதுக்கு, உனக்கும் ரெட் கலர் தான். நம்ம இது அப்படியே கேஷுவலா கேண்டிடா பேசிட்டு ஓடி வந்துடணும், அவ்வளவுதான். ஸ்பீடு கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரேக் என் காலில் இல்லை, என் இடுப்புக்கு தான் இருக்குது. நான் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண ஃப்ரீயா நகத்தை வச்சு அழுத்து அழுத்திட்டு இருக்கான். ராஜு பாய் 2 finger in the clutch. இங்கிலீஷ் தெரியுமா? ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். இங்கே தான்ப்பா எப்படியோ போகணும். இங்கேருந்து மறந்து போச்சு எனக்கு வழி. இந்த வழியாக போகணுமா? இந்த அண்ணன்ட்ட கேட்கலாமா? ப்ரோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்களா, அதுக்கு எப்படி இதே வழி தானே? ஸ்ட்ரைட்டுங்களா பிரதர்? ரைட்டுங்களா? இந்த ரைட். தேங்க்யூ பிரதர். இன்னமும் எனக்கு எது ரைட்டு லெஃப்ட்டுன்னு தெரிய மாட்டேங்குதுப்பா. எனக்கு அப்புறமேட்டு சொல்லி கொடுக்குறியா லெஃப்ட் எது ரைட் எதுன்னு? எனக்கு ரைட்டுனா டக்குன்னு இதுதான் தோணுது. அது ஒரு விளையாட்டுத்தனமாக நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படியே ஆயிடுச்சு. இந்த படம் இருக்கும்ல ஆங்கிரி பேர்டு, அதில் அந்த கருப்பு கலரில் ஒரு ஆங்கிரி பேர்டு இருக்கும்ல, அந்த பேர்டு வந்துட்டு எந்த பக்கம் குறி வைக்கட்டும் அப்படின்னு கேட்கும் ஒரு லெஃப்ட் வைன்னு சொல்லும். உடனே இது இன்னொன்று எல்லோ கலர் வந்து கேட்கும், உன் லெஃப்டா ஏன் லெஃப்டா அப்படின்னு. அப்போலேருந்தே வந்துட்டு எனக்கு லெஃப்ட்டுனா ஆப்போசிட் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அது நான் தான் அந்த பொடியும் இருக்கான் பாரு. ஐயம்மா இந்த பொடியும் டேக்குவோம். ஹலோ டியூட் தம்பி, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல நீர்வீழ்ச்சி, அது எங்கே இருக்கு? லெஃப்ட்டுங்களா? தேங்க்யூ. எதுக்கோ அந்த கிச்சு உருவுறான், எதுக்குன்னு தெரியல. அட ஆமாம்ல, இந்த பையன் ஏன் செட்டுன்னு நினைக்கிறேன், ஆங்கிரி பேர்டு செட்டு. ரைட்டு தான் லெஃப்ட்டுன்னு சொல்கிறான். எதுக்குன்னு ஒரு 2 பேர்த்துட்டு கேட்போம். அது ரோடா? அது முட்டு சந்தடி பண்ணி ரோடு எது முட்டு சந்ததுன்னு கூட தெரியாமல். ஆமே கூலி இங்கே இதுதான் ஸ்கூலோ, இங்கே தான்யா. இது எப்படி போகணும்? ரெண்டும் ஒரே மாரி இருக்கு, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. என்ன தமிழில் போட்டிருக்கு? அப்போ இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். இல்லை அந்த பெரியவர் வந்துட்டு இந்த பக்கம் ரைட்டு போக சொன்னார், அந்த குட்டி பையன் லெஃப்ட்டு போக சொன்னான். குட்டி பையன் ரைட்டு தான் லெஃப்டாக சொல்லியிருந்தானா? நான் எங்கடி இழுக்கிறேன், வண்டி இழுக்குதுடி அப்படி. அந்த பக்கம் தான் வண்டி வருது, அப்போ இந்த பக்கம் அப்போ எப்படி போகிறது? ஏதோ எனக்கு காது கேட்குற மாதிரியே அவளும் பேசிட்டு வரேன், நானும் கொட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். இதான் இந்த அண்ணன்ட்டு கேட்போம். அண்ணன் வாட்டர் ஃபால்ஸு போகிற வழி எதுங்கண்ணா? வாட்டர் ஃபால்ஸ் பெருசா ஸ்ட்ரைட்டாக போகணும் அந்த பக்கத்துலையாண்ணா? ஓகே ஓகேண்ணா. இந்த பக்கம் என்ன இருக்குண்ணா? இங்கே பூங்கா தான் இருக்கு. பூங்காவுங்களா? அந்த ஒரு கோயிலுக்கு கீழே இறங்குற மாதிரி இருக்குமே வாட்டர் ஃபால்ஸ், அது அந்த பக்கமாண்ணா? ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. அந்த குட்டி பையன் தான்ப்பா கரெக்டாக சொல்லியிருக்கான், அந்த பெரியவர் தான் தப்பாக சொல்லியிருக்காரு. சே ஒரு செகண்டில் நீ அந்த சின்ன பையனை சந்தேகப்பட்டியே. போகும்போது அந்த சின்ன பையனுக்கு டாட்டா சொல்லிட்டு போகிறான். வாட்டர் ஃபால்ஸுக்கு பேர்லாம் இல்லையா? நான் காலேஜ் பசங்களோட வந்தேன், அதுக்கப்புறம் வரல, அதனால தான் எனக்கு வழி தெரியல. அப்போல்லாம் ஹியூமனிட்டி எப்படி தெரியுமா பண்ணுவேன், கோக் பாட்டில் மூடி விழுந்தாலே தூக்கிட்டு ஓடி வருவேன். இதோட ஹார்ன் சவுண்ட் எப்படி தெரியுமா இருக்கு? பிக் பிக் அப்படின்னு இருக்கு. வண்டி எப்படியாப்பட்ட வண்டி, ஹார்னு பற்றி அப்படி கொடுத்துருக்காங்க. இவருமே அட்ரஸ் கேட்டு தான்ப்பா போகிறாரு. இருக்காங்கல்ல மாசிலா அருவி, இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குப்பா. என்ன சொன்னேன் இதுலேயே போட்டு வேண்டாம்.
முன்ன கேட்டதுக்கு இறங்க மாட்டேன்னா இப்போ மட்டும் 2 ரோடு பிரியுது. வழி செல்லும் வழி ஆலயமா அருவிக்கு. ஆனால் இப்படி தானே போட்டிருக்கு. இல்லை இப்படி போகணும் போல. அது இல்லை, இதுதான் எனக்கு தெரியும். ஆமாம், அது சுற்றி ஸ்கொயர் மாரி இருக்கும் ரோடு. A² + B² ஸ்ட்ரெயிட் ரோடுன்னு சொல்லிட்டு மேக்ஸ் சார் சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு சொல்லி கொடுத்ததில்ல. கைங்க பாரு, இந்த ரோடு தான் எனக்கு தெரியும். இந்த ரோடு பாரு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஊர் தான் இருக்கு. கையாமுயான்னு ஆர்ன் அடிச்சுக்கிட்டு. இதுதானே இங்கே வாட்டர் ஃபால்ஸு இதில் தான் போட்டிருக்குது. ஆனால் கோயில் பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிருக்குது. நான் இது எப்படி எடுத்துக்கிறது? எதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். மேப்பு போட்டு தரது மட்டும்தான் என் வேலை. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். பெட்ரோல் பங்க் தான் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே ஃபோன்பே இருக்குமான்னு தெரியலையே. ஹில் ஸ்டேஷன் ஜியோ அது இதுன்னு சொன்னாங்க. இங்கே பாருப்பா, இங்கே ஒரு ரெசார்ட்டு. இது கூட விட்டா டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிடுவாங்க போல. ஆனால் இங்கே வெறும் பைக்கர்ஸ் மட்டும் தான் வச்சார் வராங்க. கொல்லிமலைனாவே வெறும் பைக்கர்ஸ் மட்டும் தான் வராங்க. கார் ரைடர்ஸ் யாரும் வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு அப்படி வளைஞ்சு வரும். இன்கேஸ் காரில் வந்தால் முன்னாடி அது ஏதோ சொல்லுவாங்களே, வீலுக்கு நடுவில் ஒரு கம்பிமே இருக்கும்ல, அது கட்டாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பைக்குன்னா நல்லா இப்படி கார்னிங் போட்டு வரலாம். ஜாலியாக இருக்கும். சரி, சொல்லும் போது தான் வால்பாறை போகணுன்னு ஆசையாக இருக்குது. சீக்கிரம் ஒரு நாள் வால்பாறை போவோம். ஆகாயம் கங்கை. ஆமாம், இங்கே நின்றுக்கிட்டு தான் மாடுக்கிட்ட அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தோம். வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழி எதுன்னு. அது மாடு கொஞ்சம் விட்டு தான் எங்களை முட்டை வந்திருக்கோம். இங்கே போகிறதுக்கு எப்படி காசு கேட்பானுங்களே. நாமன்னு தெரிஞ்சுதான் வராங்களா? நல்லா இருக்கீங்களா பிரதர்? ஹாய் பிரதர். எந்த ஊர்? சேலம் தானா? மேட்டூர்ட்டியா? இப்போதான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். மேட்டூருக்கு தான் அடுத்தது போகணுன்ட்டு. இவர் கை காட்டிகிட்டு இருந்தார், பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு என்ன கை விட முடியல, அதனால தலையாட்டிகிட்டு இருந்தேன். அது உய் சீட்டுண்ணா? சீட்டு தீந்துருச்சாண்ணா? அங்கே எதுவும் கேட்க மாட்டாங்களாண்ணா? எதுக்குண்ணா இந்த செக் போஸ்ட்டு? கோயில் என்ட்ரன்ஸ் தானா? வாழ்க்கையில் மொதல் தடவை டோக்கனே வாங்காமல் டோக்கனை கட்டினது நானாக தான் இருப்பேன். ஆனால் லாஸ்ட் இயர் வரும்போதும் வாங்கினாங்க. அவ்வளோதான், கோயிலே வந்துருச்சா? இன்னும் சரக்குன்னு வந்துருச்சு. நான் இன்னும் நிறைய தூரம் போகணுன்னு நினச்சேன். இங்கே நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்காங்கன்னு தெரியல. ஒரு 1.5 வருஷத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. எப்படி இடம் கரெக்டாக கூப்பிட்டு வந்தானே அவனைய? ஏய், யார்றது இங்கே நிறுத்தி வச்சுது இப்படி? ஓ, பைக்குக்கு பார்க்கிங் தனியாலாம் போட்டு வச்சுருக்காங்களா? இங்கே சீக்கிரம் போலின்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இவனுங்க என்னடா 2 பேர் இப்படியே நிறுத்தி வச்சுட்டு ரிவர்ஸ் கீர் போட்டு விளாண்டிட்டு இருக்கானுங்க. ஃபால்ஸ் இறங்க ரெடி தானே? அது கொஞ்சம் தூரம் தான், சும்மா ஒரு 50 படிக்கிட்டு தான் இறங்கிடுறது. சும்மா ஏய், இவனுக்கு ரிவர்ஸ் எடுக்க தெரியுமா தெரியாதாடா? எப்படா வண்டி உள்ளே விட்டாங்க? இங்கே இப்படி விட்டுருக்காங்க, நாமளும் அப்படியே விடுவோம். வழியில் மறைச்சிட்டு தான். அடா பாவி, எவ்வளோ பெரிய வழியை மறைச்சிக்கிட்டு மாங்காய் பத்தில் தின்னுட்டு இருக்காங்க. நானும் எங்கடா இதுக்கு வர வழி காணான்னு பார்த்துட்டு இருக்கேன். மாங்காய் பத்தில் தின்னுட்டு வழியை மறைச்சிக்கிட்டாங்கப்பா. இந்த க்ளவுஸ் நல்லா இருக்குல்ல, கான்ட்ராஸ்டா நல்லா இல்லை? யாரு நீயா? போமா தாண்டா, எல்லாமே நீ தான் வாங்கி கொடுத்த. அப்புறம் மித்தவங்களாம் எங்கே விட்டு போகிறது? இந்தா போட்டு இதுக்கோ போகலாம். அவனுக்கு கீழே போய் அண்ணாச்சி பழம் பெருசாக வாங்கி தானே. ஒரு நாளைக்கு உட்காந்து தின்னு. கலண்டிடக்கூடாதேன்னு போட்டேன். இந்த நாய் முன்னிலேருந்து 2 சண்டை போட்டுட்டு இருக்குது. அதெல்லாம் அப்படிதான். வேற ஹெல்மெட்டு பூசில் இதுங்க 2 சண்டை போகிறதுல நம்மளை கடிச்சிட்டு போயிடும் போலியே. சரி பிரதர், வரேங்க பிரதர். ரொம்பவே லூஸாக இருக்குது. இது பேர் எவ்வளோ லூஸாக இருக்குது. போகிற வழியில் எங்கேயோ பறந்துடுச்சு விழுந்துச்சுன்னா என்னத்துக்கு பண்ணுறதுன்னு தெரியல. ரோட்டில் நின்றுட்டா எப்படி? எங்கடா வழி காணா? இங்கே ஏன்டா ரோட்லேயே நிறுத்தி வச்சுருக்காங்க?
கோயிலுக்கு தான் ஒரு டைம் வரணும், நானும் வர முடியல. ஐயோ சரி. போட்டால் என்ன இருக்கிற 60 கிலோமீட்டர் கூட வர மாட்டேங்குது. அப்போ என்ன மைலேஜாக இருக்கும்? பரவாயில்ல, 1000 ரூபாய்க்கு 16 கிலோமீட்டர் தான் வருமோ? 60 கிலோமீட்டர் தான் வரும் போல. நான் தான் வைசர் தூக்கிட்டு ஓட்டுறேனே, எனக்கு தான் உள்ள ஒரு வைஸ் இருக்கே, கண்ணில் மட்டும் எதுவும் விழுவாது. பெட்ரோல் எப்படி சேமிக்கணும்னு என்கிட்ட இருந்தா நீ தெரிஞ்சுக்கணும். ஆனால் 600 900 ரூபாய்க்கு போட்டு ஏற்காடு கொல்லிமலை ஏறத்துக்குள்ளே தீந்துருச்சு பாரு. அதுதான் எனக்கு நினச்சி இதாக இருக்குது. இப்போ கீழே போனோன்னே வெயில் அடிக்கணுமா? எப்படி இருக்கும்? இங்கே குளிர், அங்கே வெயில். ஆனால் சிக்கிம் போய் எங்களுக்கு குளிரில், எங்கள் கூட இருக்கிறவங்க யாருக்குமே குளிரில். அங்கே ஸ்னோவில் இருக்கப்பே நாங்கள் நார்மலாக தான் இருந்தோம். எங்கேயா இறங்கி இறங்கி ஏறுது. நானா இப்போ தான் பிரியா கற்றுக்கிட்டேன், ஜிப்பி மீன் புரிஞ்சுக்கிட்டேன். நீ வீட்டிலே இருக்கிறதுனால தான் உனக்கு ஸ்டாமினாவே இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணுற. அதனால என்ன பண்ணுறோன்னா, ஆமாம் என்ன பண்ணுறோம், வரோம் சாப்பிட்றோம். நீ வீட்டில் அதுக்குன்னு வேலை செய்யாமலாம் இல்லைன்னு நான் சொல்லலை. நீ தான் சமைக்கிற, பாத்திரம் வளர்க்குறது எல்லாமே, அதெல்லாம் வந்துட்டு கார்டியோவாக இருக்காது. ஒரு ஹியூமனுக்கு வி வாண்ட் டு கார்டியோ இருந்தால் தான் கட்டினா கைஃப் கிடைக்கும். ஷீட், அதுதான் என் தலையெழுத்தில் எழுதி வச்சுக்குதே. அதனால் நாம் இனிமேல் டெய்லி கார்டியோ பண்ணுறோம், ஆக்டிவாக இருக்கோம், ஊர் சுற்றுறோம். நான் இதுக்கு அடுத்த கட்டமாக நான் வந்துட்டு, அது என்ன ஊர், ஐயோ மேட்டூர் போகிறோம், டேமுக்கு போகிறோம். இன்னும் அந்த பிள்ளை ரேசர் மாதிரி ஓட்டிகிட்டு போகுது. டேமுக்கு போகிறோம், நம்ம ஹெச்ஆர் எல்லாம் மீட் பண்ணுறோம். உனக்கு தெரியுமா, இந்த வண்டியில் நீ ஏறி இறங்குறதே உனக்கு ஒரு கார்டியோ தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் ஃபுட் ரெஸ்ட். இது இங்கே பாரு, ஒரு வருஷம் ஃபுல்லாக ரெடி பண்ணுறேன் உனக்கு கார்டியோ, உனக்கு ஸ்டாமினா ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு கேதார்நாத் போகிறோம். ஓகே, நீ கேதார்நாத் நடந்தே முடிச்சு காட்டுற. உங்கள் வீட்டிலலாம் மூக்கில் என்ன மூக்கில் விரல் வைக்கிற அளவுக்கு ஷாக் ஆகணும். பிரியாவா இப்போ இவ்வளோ ஸ்டாமினா வந்துருச்சு அப்படின்னு என்ன சொல்கிற? அது வேணா, இதுதான் எனக்கும் தெரியும். கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கும் தெரியும்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன பண்ணுற, இப்போ கீழே இறங்குனது 2 பரோட்டாவும் 1 ஆம்லேட்டும் வாங்கி கொடுத்துரு. சோபா எவ்வளோ பீஸாக இருக்குது. எங்கள் ஊரும் ஒரு காலத்தில் இப்படி தான் பீஸாக இருந்துச்சு. எல்லாம் மரத்தை வெட்டிட்டானுங்க, ரோடு போடுறேன்ட்டு. கொல்லிமலை என்னைக்கு ரோடு போடுறேன்னு எல்லாம் மரத்தை வெட்டுறாங்களோ தெரியல. மித்த ஹீல்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் எல்லாமே டிராஃபிக்காக இருக்கும். கொல்லிமலை ஒன்று மட்டும்தான் பீஸாக இருக்கும். நீ ஏற்காடு தவிர எதுவும் வந்ததில்ல. கொல்லிமலை இது கொடைக்கானலும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். கீன்னு ஹார்ன் சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த ஊட்டியுமே வந்துட்டு அந்த ஃபுல்லாக இதுதான். இது இல்லாமல் நான் இன்னொன்று ஒரு ரெசார்ட்டு பேர் என்னது, ஐயோ அது நல்ல ஒரு இடமே. ஐயோ அது இடம் பேர் தெரிஞ்சிச்சு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேச்சுலராக இருக்கும்போது பார்ட்டி பண்ண போனோம். பந்திபுராவோ ஏதோ சம்திங் பிளேஸு. அங்கே அதுவும் ஹீல்ஸ் தான். அது இந்த அளவுக்குலாம் இல்லை, சும்மா ஒரு 10 ஏர்பண்ட் ஏறணுன்னா மேலே ஏறிக்கும். இன்னும் 15 இருக்குது. அது 6 வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ரோடு. இங்கே பேர் குரங்கு ஆமை தெரியுதா, பில்டிங்லாம் கிட்ட வந்துருச்சு. இங்கே வந்தோடனே பேர் கசகசன்னு வெயிலில் இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே இருக்க வரைக்கும் குளிர் தெரிஞ்சிச்சு, இங்கே வந்தால் மட்டும்தான் கசகசன்னு இருக்குது. எடுத்துகிட்டு போய் வீட்டில் நட்டு வச்சுக்கிறியா?
இது எப்படி லூஸ் ஆகுனுச்சுன்னு தான் தெரில. இவ்வளோ லூஸாக இப்போ வரும்போது லூஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. இந்த கோப்ரோ மாட்டியிருந்தேன்ல, இன்ஸ்டா 360 மாட்டியிருந்தேன்ல, அது வைப்ரேஷன்லேயே லூஸ் ஆகிடுச்சா இல்லை டைட் வைக்காததுனால லூஸ் ஆகிடுச்சான்னு தெரியல. முறை தான் கழட்டிட்டு போயிருந்துச்சுன்னா இன்ஸ்டா 360 சேர்த்து போயிருந்துருக்கோம். எப்போ மும்பை ட்ரெக்கிங் போகிறோம்? ஸ்டாமினா மட்டும் மெடிக்கலில் இல்லை ஹாஸ்பிட்டலில் எங்கே கிடைக்கணும் முதல்ல தான் அது உனக்கு வாங்கி தரணும். சரி அதை விடு, உனக்கு முதல்ல கண்ணாடி வாங்கணும். உன்னை யார் பெட்டில் போட்டு வைக்க சொன்ன? பெட்டு தான் உனக்கு ஸ்டாண்டா? நான் எப்பயுமே ஸ்மாக் போடுற மாதிரி எகிர்னேன், டப்புன்னு முட்டியில் ஏதோ ஒரு மாட்டுனுச்சு. என்னடான்னு பார்த்தா உன் கண்ணாடி ரெண்டாக விழுந்து கிடந்துச்சு. அதுவுமே நல்ல கண்ணாடி தான். உனக்கு இந்த டைம் கருப்பு ஃப்ரேம் வாங்கி தரேன். நாமக்கல்லுக்கு இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தானா? நம்ம வீட்லேருந்தே நாமக்கல்லுக்கு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் தான். பிரியா, வண்டியில் டயரில் காற்று கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணுறியா? நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். ஆமாம், இன்னும் எத்தனை? 13 ஏர் பெண்டா? இங்கே நான் காருக்கு ஒன்றுக்கு மொத்தம் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கு. இங்கெல்லாம் பேர் மழையே இல்லை, ஏதோ கார்லேருந்து ஒளி வந்துட்டு ஈரமாக இருக்க போல். இங்கே ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் நான் நிறுத்துறேன்னா அந்த ஹோட்டலில் மட்டும் ஃபோன்பே இருக்கணும். இப்போ ஹேண்ட் கேஷ் எடுத்துகிட்டு போனால் இந்த ராபரிங் பண்ணுறவங்க தொலை தாங்க முடியல. சரி இங்கே பேர் குரங்கு அங்கேருந்து ஜம்ப் பண்ணுமா என்ன? நம்ம தலையில் ஜம்ப் பண்ணிட்டு போகுது. ஃபோன்பே எடுத்துகிட்டு போனால் நமக்கு பிடிச்ச கடையில் ஃபோன்பே இருக்க மாட்டேங்குது. அப்படியே இருந்தாலும் டவர் கிடைக்க மாட்டேங்குது. சொல்லு கேட்குறேன். பேசலையா? அமைதியாக வரியா? சரி அமைதியாகவே வா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா இங்கே தான் கவர்மெண்ட் பச்சை பெயிண்ட் எடுத்து ஊற்றி விட்டு போனாங்க, அதனால் கேட்குறா பாரு கேள்வி. காடுனாவே பச்சையாக தான் இருக்கும். நம்ம ஊர் செடிக்கு அவனுமே தண்ணி ஊற்றலை, அதனால் எல்லாமே காஞ்சிடுச்சு. ஆமாம், மழை பெய்யுதுல இங்கே. நம்ம ஊரில் எங்கே மழை பெய்யுது? இருக்கிற தண்ணி தானே போட்டெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டானுங்க. அவா அப்படிதான், மாமாவா அப்படிதான் பிடிச்சுட. கமான் கழுத்த இப்படி பிடிச்சுட்டுன்னு வச்சுக்கோ, அடிக்கடிக்கு உனக்கு கூப்பிட்டு போவேன் இந்தமாரி. இப்போ பாரு, உனக்கு ஸ்டார்டிங் இது பயமாக இருந்துச்சு, இப்போ உனக்கு பழகிருச்சு தானே, ஒரு மாதிரி அந்த பதட்டை கம்மியாயிடுச்சுல்ல. அதேமாரி போயிட்டே இருந்ததுன்னா உனக்கே ஒரு நாள் பழக்கிறோம். நீ எதுவுமே பழகிக்கல, அதனால தான் உனக்கு எல்லாமே பயமாக இருக்குது. என்ன சொல்கிறேன் எடு மாசா? இல்லையா? இல்லைன்னா போவா. இல்லை பிரியா, நீ ஒரு விஷயத்தை ரிப்பீட்டாக பண்ண நீ அதில் இதாகிடுவேன்னு சொல்லுவேன், ஸ்ட்ராங் ஆகிடுவேன்னு சொல்ல வரேன். எனக்கு எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச்சராக இருக்கேன் நான். ஆமாம், இவ வந்து ட்ரெயினில் வர கரண்ட் கம்பி வர்றது அப்படியே ஸ்டக்குன்னு பிடிக்கிறவ. எங்கேருந்துடா கிழிஞ்சு போன சவுண்டு கேட்குது? என்ன இது ஃபாஸ்ட்டு? அடி போடு, அண்ணன் கார்னிங் கிழிக்கிறாரு. என்னது ஃபாஸ்ட் ஃபுட்டு? ஃபாஸ்ட்டு லேர்னரா நீயா? இல்லையே, அப்படி எதுவும் எனக்கு சொன்னதா ஞாபகம் இல்லை, சாரி. நீங்கள் யார்? என் மனைவியே கிடையாது. என் மண்டையிலேருந்து பிச்சுட்டு முடி எங்கேருந்து பிச்சுன்னு கேட்குறா? ஹெல்மெட்டுக்கு மீரா ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு இருக்கேன் ஹெல்மெட்டுக்கு. அதனால் ஹெல்மெட்டில் வந்துட்டு இம்மாந்து கூந்தல் வளர்றதுக்கு. நானும் சம்மந்தம் இல்லாமல் இப்போ எதுக்கு? என்ன கொல்லிமலைக்கு வரோம், முடி பிக்கிற இல்லை? புரியல. சூனி வைக்கிறதுக்கு ஏதோ ரெடி பண்ணிட்டியாடி? உன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறன்ட்டு. சரி சரி, 10 நாளைக்கு வீட்டு பக்கம் வரக்கூடாது இரு. அதுவும் இல்லாமல் என் தம்பி வேற ஊர்லேருந்து வரான். அவன் வந்தானா 2 நாள் நான் வீட்டு பக்கமே வரமாட்டேன். பாண்டிச்சேரி தம்பி வர முறை வைப்பில் தான் வருவான். பாண்டிச்சேரினா விஷயமே அந்த விஷயந்தான். நான் சரிப்பட்டு வரணும் வரலையோ, அது வரும்போது சைடிஸு சேர்ந்து வரும். 2 நாள் உன் புருஷன் அவுட் ஆஃப் சர்வீஸ் தான். நேராக 5ஆம் தேதி வரேன், அப்போ என்னை பிக்கப் பண்ணிக்கோ சரியா? ஆமாம், 5ஆம் தேதி காலையில். ஆமாம், அப்போ தான் வருவேன். எஸ். என்னைக்கா? 7ஆம் தேதி.
நோ 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 நோ. 7ஆம் தேதி தானே கல்யாண நாள். 7ஆம் தேதி ரிட்டர்ன் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அப்போ 8ஆம் தேதி நைட்டுலாம் வர மாதிரி வச்சுக்கலாம். நான் 6ஆம் தேதி தான் கல்யாண நாள்னு நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி தானே ரிசப்ஷன் நடந்துச்சு. எல்லாத்துக்கும் ஜூன் 6 வந்துருங்க, ஜூன் 6 வந்துருங்கன்னு சொல்லி அது ஜூன் தான் இதாக வச்சுருக்கேன். அண்ணன் ஃப்ளாட்டு போல் ஏற்காடு ஏறத்துக்குள்ளே ஹேங் ஓவர் ஆகிட்டாரு. இல்லை கிட்னாப் பண்ணுறாங்களா அண்ணனை? லுங்கியில் கோல்டு பிஸ்கெட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆ என்னது? இப்போதைக்கு என் முதல்ல ஒரு 4-5 பெண்டு இருக்கும். கோடு போட்டிருக்காங்களா? போர்டா? சாரிப்பா, பசி மயக்கத்தில் கண்ணு தெரியல. பாரு, எனக்கு என் உடம்புல ரத்தம் கட்டினது சட்டையிலே தெரியுது. ரத்த கலரில் இருக்குது பாரு சட்டை. ரெட் கலரில் இருந்துச்சு. அப்புறம் என்னடி ஒன்றுனா ஜாம்பியா உனக்கு வந்து பச்சை கலர் ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு உனக்கும் ரெட்டு கலர் தான். அதுக்கா ப்ரௌனிஷாக ரெட். அது உனக்கு எந்த ஸ்கூலில் படித்த நீ ப்ரௌனு ரெட்டுன்ட்டுக்கிற? உனக்கு தான் ரத்தமே இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்களா? ஏன் பச்சையாக புழுவுற? அந்த ஆளே ரத்தம் நரம்பில் குத்தாமல் எலும்பில் குத்திவிட்டாங்கன்னாரு. அப்பாடி எங்கடா வந்து சேர்ந்துட்டோமா? இப்போ போனோடனே மாமாவுக்கு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு தர. ஓகே? ஏய் இருந்துச்சு ஆரஞ்சு எல்லாம் ஒன்று தான். அது பழமாக இருக்கும் போது எடுத்துருப்பாங்க. இன்னும் ஒன்று போட்டு அன்னைக்கு கார்னிங்கில் என்ன பறக்க விட்ருப்பாருடி. ஆ ஆமாம். ஒன்றுன்னு ஒன்றே தான் ஞாபகம் வருது. ஒன்று கட்டிட்டு வந்துடுவா. கழுவி வச்சுருந்தேன் வண்டியை. இந்த பேக் முடி அவ்வளோதான் போச்சு. முடி ஃபுல்லாக சேரு. கை கட்டு. என்ன இது கையெல்லாம் பச்சை நரம்பு? கொஞ்சம் தூரம் கீழே இறங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேவைப்படும் பெட்ரோல். போலாமா? அப்பாடி எவ்வளோ அமைதியாக இயற்கை. எனக்கு அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்துச்சு. போனேன். ஜிபே நைட் டைமில் கிடையாதுன்னாங்க. திருட்டு மொழி முழிச்சிட்டு இருந்தேன். பல்லு வலி தாங்க முடியலண்ணே அப்படின்னேன். அப்புறம் சரி மாத்திரை எடுத்துகிட்டு போ, மறுபடியும் வந்தேன், காசு கொடு அப்படின்ட்டாரு. ஐயா தோற அப்படின்ட்டு வணக்கத்தை போட்டு வந்துட்டேன். இல்லை நீ நைட்டே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். இதுதான் கடைசி ஏர்பெண்டு. ஆ பனானா கேக் வேணுமா? ஆ வாங்கிக்கலாம். இங்கேருந்து நம்ம சேலத்துக்கு போக்குறதுக்கு 25 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ஆமாம். நீ மட்டும் கோஆப்ரேட் பண்ணினா 1/2 hourல கூப்பிட்டு போயிடும். என்ன சொல்கிற? ரன்னிங்கில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது வண்டி. நான் ஏதோ ஸ்ப்ளெண்டர் வண்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். இது சூப்பர் பைக்குக்கும் சாதா பைக்குக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஓட்டுறதுக்கு. இந்த இடம் வந்தால் மட்டும் வீதி கலப்புதுரா சாமி. ஆ ஆமாம். இங்கே பேர் எவ்வளோ குரங்கு. அமைதி அப்படியே கேஷுவலாக கேண்டிடாக பேசிட்டு ஓடி வந்துடணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே மறுபடியும் மழை காலம் ஸ்டார்ட் ஆகினா தான் வருது. கீழே வரைக்கும் மழை பெஞ்சிருக்குதுப்பா. பா எங்கடா பெட்ரோல் பங்க்? இங்கே தான் ஒன்று பார்த்து வச்சேன், காணாமல் போச்சு. இங்கே தான்ப்பா ஒரு பெட்ரோல் பங்கு பார்த்து வச்சேன். பொரோட்டா கடையும் இங்கே தான் பார்த்து வச்சேன். இது ஏதோ ஒரு ஊர் போல். அடிவாரனால இவ்வளோ ஃபேமஸாக இருக்கா என்னன்னு தெரியல. புல்லட் என்ன வட்டா இங்கே தான் பெட்ரோல் பங்கு.
ஃபோன்பே இருக்குதான்னு பார்த்துப்போம். ஃபோன்பே அண்ணே, ஃபோன்பே இருக்குதான்னு கேளு. இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ணா ஃபோன்பே இருக்குங்களா? அப்போ ஓகே. என்ன ஏதோ இந்த வாசனை அடிக்குது. வண்டி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணதுனால ஹீட் ஆகுது. இப்போ ஏன்னா இது சைடு மிரர் நான் இண்டிகேட்டர் இதுக்கு. ஆமாண்ணா. ரேட் என்ன ரேட் வருதுங்க? 21 லட்சம் வருதுங்கண்ணா. டேங்க் எவ்வளோ வரும்? 10 லிட்டர் பிடிக்குங்களா? 5 லிட்டர் வருது. 5 லிட்டர். ரிசர்வரே ஒரு 5 லிட்டர் போயிடும்ண்ணா. மைலேஜ் என்ன கிடைக்குது? 8. அவ்வளோதான். அவ்வளோதாண்ணா. சும்மா ஆட்சிக்கு அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு அப்படியே வீட்டில் போய் நிறுத்தி வச்சிடணும். மித்ததெல்லாம் சாதா வண்டி ஸ்கூட்டி அப்படின்னு ஓட்டிக்கணும். இந்த கையில் எப்பயாச்சும் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள். சரி வரீங்கண்ணா. சவுண்டு கேட்காதா? என்னாயிடுச்சு? ஏய் பொறுமையாக தாண்டி போயிட்டு இருக்கேன். உனக்கு அப்படி தெரியுது. வாய் இரட்டுறதுக்காக வீட்டுக்கு போயிட்டா சாப்பிட போகலாம். மணி 5 ஆகிக்கிச்சு. நம்ம பாய்ஸையும் கூட்டு வந்துருந்துருக்கலாம். திட்டம் விட்டு போயிட்டேடா டேய். நான் கூட மழை பெய்யுதுன்னு நினைச்சேன். சாரலா பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே அங்கேயே நினைஞ்சிட்டு அந்த ஈரத்துலேயே இருந்தோம். நம்ம வண்டி ஏதோ ஒரு ஹீட்டுனால குளிர் தெரிய வைக்கல. இல்லைன்னு வச்சுக்கோங்க பயங்கரமா குளிர் எடுக்கும். ஓ இதுக்கு மேலே கீர் இல்லையா? இங்கே பார்த்தீங்களா 6வது கீரில் எவ்வளோ போயிட்டு இருக்கேன்னு. 6வது கீர்லாம் 240க்கு மேலே தான் இருக்கணும். 6வது கீரில் பிரேக் என் காலில் இல்லை, என் இடுப்புட்டு தான் இருக்குது. நான் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண ஃப்ரீயாக நகத்தை வச்சு அழுத்துன்னு அழுத்திட்டு இருக்கான். ஆஹா குளிருது. என்ன அதில் மட்டும் சவுண்டு நல்லா எக்கோ அடிச்சிச்சு, இதில் ஒன்றுமே அடிக்கல. சுமாராக தான் இருக்கும். ஹைவே விட அந்த இதுதாங்க சூப்பராக இருந்துச்சு. ஆப்போசிட் ரோட்டா நீ? ஆமாம்